நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு. ஞானசேகரன் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்திருக்கிறது. 2ஆம் தேதி தான் முழு தீர்ப்பும் வெளிவரும். அதே வேளையில் இது பாதி தீர்ப்பாகத்தான் தெரிகிறது. ஒரே ஒரு குற்றவாளி தான் குற்றவாளி என்றால் மற்ற குற்றவாளிகள் யார்? ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து அவருடைய படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட திமுக அமைச்சர் யார்? அவரோடு கூட இருந்த திமுக துணை மேயர் யார்? யார் அந்த சார் என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது. அதிமுகவால் முன்னெடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு வழக்கு, பாலியல் வழக்கு. திமுகவை சார்ந்த ஞானசேகரன் இதை செய்திருக்கிறார். முதலில் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னால் உடனே விடுவிக்கப்பட்டார். மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரை காப்பாற்றினார்கள்? எதற்காக கைது செய்யப்பட்டது? எதற்காக விடுவிக்கப்பட்டது? யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் தொக்கி நிற்கிறது. அதற்கான பதில் கிடைக்கவில்லை. அந்த அமைச்சர், திமுக அமைச்சரை இன்னும் விசாரிக்கவில்லை. அவரோடு இருந்த துணை மேயர், திமுகவுடைய துணை மேயரும் விசாரிக்கப்படவில்லை. இவர் ஒருவர் தான் குற்றவாளி என்று வேக வேகமாக காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை அழைத்து கூறியதன் காரணம் என்ன? அதை போலவே அதற்காக அமைத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த அந்த அதிகாரி ஏன் ராஜினாமா செய்தார்? மேலிருந்து உயர் இடங்களில் இருந்து அதிகம் அழுத்தம் இருந்ததின் காரணமாகத்தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் ராஜினாமா செய்து சென்று விட்டார். அப்படி அந்த உயர் அழுத்தம் தந்தவர்கள் யார்? இது போன்ற கேள்விகள் எல்லாம் பாக்கியாக இருக்கிறது. இது விசாரிக்கப்பட வேண்டியது. முழுமையாக விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும். திமுக ஆட்சியிலே அனைவரும் திமுகவை சார்ந்தவர்கள். இப்பொழுது கூட அரக்கோணம் பகுதியிலே திமுகவை சார்ந்த தெய்வ செயல் என்பவர் ஒரு பெண், பல பெண்களை அவர் மனைவி என்று சொல்லி அவர்களை எல்லாம் திமுக அமைச்சர்களுக்கும் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளுக்கும் மனைவி என்று சொல்லி விருந்தாக்கியதாக ஒரு பெண்ணே வெளியே வந்து காவல்துறையிலே குற்றப்பதிவு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த விசாரணை தொடங்கவில்லை என்று கவர்னரை வரை சந்திக்க வந்திருக்கிறார். இதெல்லாம் ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை, பெண்களை காப்பாற்ற வேண்டிய நிலை இன்று எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை கையிலே எடுத்து அரக்கோணத்திலே அதிமுக தலைமையிலே போராட்டம் எல்லாம் நடந்திருக்கிறது. இதுவரை அந்த தெய்வ செயல் போன்ற திமுக முக்கிய புள்ளிகளுக்கு பெண்களை விருந்தாக்கக்கூடியவர்களை கைது செய்யவில்லை, விசாரிக்கவில்லை என்பதெல்லாம் நிலையிலே இருக்கிறது. ஆகவே பெண்களை பாதுகாக்க ஒரு குழு அதிமுக தலைமையிலே முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அமைத்து தமிழகத்திலே உள்ள பெண்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சி தலைவருக்கு இருப்பதை போல ஒரு சூழல் இங்கு உருவாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்று தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையை திமுக ஆளும் திமுக அரசை சார்ந்தவர்களும் துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்கு உரியது. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வன்மையாக இதை கண்டிக்கிறது.